ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த பிட்காயின் ஜனவரி மாதத்தில் பார்த்த மாதிரி ஜனவரி மாதம் ஒரு டைம் ஹை ஒன்று செட் பண்ணியிருந்தது. இப்போ அந்த லோவுக்கு போயிட்டு 79,000 நினைக்கிறேன் அப்படி போயிட்டு இப்போ திருப்பி 1,05,000 USDக்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு. திருப்பி பேக் வந்து திருப்பி ஒரு டைம் ஹைக்காக செட் பண்ணி கொண்டிருக்குது. நான் இன்றைய காலையில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். நீங்கள் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இருக்கிறீங்கன்னா பிட்காயின் ஹோல்டராக இருக்கிறது மிக 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 முக்கியமான விஷயம். பிட்காயின் சொன்ன உடனே $1,05,000 கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி வேண்டது இல்லை. சதோஷின்னு சொல்கிறது பிட்காயினுடைய மிகச்சிறிய அழகு. அதில் பார்த்து கொண்டீங்களா இருந்தால் சைபருக்கு அப்புறம் ஒரு 7 சைபருக்கு அங்கால உருண்டு போட்டு பிடிசி வந்தால் ஒரு சதோஷின்றது சொல்லி அர்த்தம். ஸோ உங்கள்கிட்ட 10 சதோஷி இருக்கலாம், 100 சதோஷி இருக்கலாம். ஒவ்வொரு சதோஷிக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் பிட்காயினை பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் அடுத்தடுப்புலேயே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிடைக்கிற $4 $5 $10 சொல்லி மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிப் மெத்தட்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக வாண்டுறது அதை வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் சேவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் பிட்காயினில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மற்ற எல்லா கோயினையும் விட பிட்காயின் த கிங் ஆஃப் த கிரிப்டோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் பிட்காயினுக்கு இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வார நேரம் எனக்கு இந்த அட்வைஸ் யாருமே தரல. ஸோ நான் கற்றுக்கொண்ட ஒரு சின்ன ஒரு ஃப்ரீ அட்வைஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒவ்வொரு மாதம் கொஞ்சம் ஒரு $5 அல்லது $10 பிட்காயினுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக முதலீடாக இருக்கும்னு சொல்லி என்னுடைய செஷன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த ஓல் டைம் ஹையை பார்ப்போம். ஓல் டைம் ஹை வார நேரத்தில் செட் பண்ணுற நேரத்தில் இன்னும் கோயின்ஸ்கள் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ்கள் இருக்குது. இந்தியன் அப்டேட்ஸுக்குள்ளே வருவோம். இன்டர்லிங்க்னு சொல்ல Airdrop நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அதில் 600K வெரிஃபைட் யூசர்ஸ் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. இதில் Airdrop வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் இருக்கும். ஸோ நல்ல அளவு ரீச் ஆகி ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. 600K யூசர்ஸ், வெரிஃபைட் ஹியூமன். ஸோ நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே வந்து பாருங்கள். ஆப்புக்குள்ளே ஒவ்வொரு 2 ஹவர்ஸுக்கு ஒரு காம் வந்து மைன் எல்டிஜின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த எல்டிஜிக்குள்ளே வந்து கிளிக் பண்ணி மைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு 2 ஹவர்ஸுக்கு ஒருக்காவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணாலும் உடனடியாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்தது XOS டெஸ்ட்நெட்னு சொல்ல போகிற Airdrop உண்டு. XOS லேப்ஸ்ன்னு சொல்ல போகிற Airdrop நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டோம். ஆல்ரெடி நான் ஒரு February மாதம் நினைக்கிறேன் இதுக்கு அப்டேட் போட்டு வீடியோ கூட போட்டிருந்தேன். டெய்லி செக்இன் பண்ணி பாயிண்ட்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டாஸ்கள் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டதும் இப்போ அவங்களுடைய டெஸ்ட்நெட் லைவாக வந்திருக்கு. இந்த டெஸ்ட்நெட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்நெட்னு சொல்கிறது Airdropஸில் இன்னொரு ஒரு பார்ட்னு சொல்லலாம். அந்த டெஸ்ட்நெட்டுக்கு எங்களுக்கு 4 லிங்க் தேவைப்படும். அதாவது நாங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தவர்களுக்கு இந்த முதலாவது லிங்க் ஏர்லி Airdrop தேவைப்படாது. புதுசாக ஜாயின் பண்ணுறவர்களுக்கு ஏர்லி Airdrop தேவைப்படும். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் தருவேன். அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் இதில் ஃபோர்சட் லிங்க்னு சொல்லி ஒன்று தந்திருப்பேன். அந்த ஃபோர்சட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். இதில் கிளிக் பண்ணி நீங்கள் மிஸ்ஸஸ் ப்ரௌசர்லாம் போய்ட்டு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். உங்களோட க்ரோம் ப்ரௌசர்லேயே அது லோட் ஆகும். அதில் உங்களுடைய XOS டெஸ்ட்நெட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ரைட், அதுக்கு நீங்கள் மிஸ்ஸஸ் ப்ரௌசர்லாம் இந்த டெஸ்ட்நெட் ஆட் பண்ணுறது மிஸ்ஸஸ் ப்ரௌசர்லாம் நீங்கள் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஏர்லி Airdropல ஜாயின் பண்ணுற நேரம் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த வாலெட் அட்ரஸ் இருக்கிற மெட்டாமாஸ்க் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளணும். டெஸ்டட் டோக்கன் இருந்தானே அதை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களை மெட்டாமாஸ்க்கு கொண்டு வரும். அந்த மெட்டாமாஸ்கில் நாங்கள் நெட்வொர்க்கில் ஆட் பண்ணுவோம். ஒவ்வொரு பிளாக் செயினுக்கும் நெட்வொர்க்கில் ஆட் பண்ணுற மாதிரி இந்த டெஸ்ட்நெட் நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணுற சொல்லி கேட்கும். அப்ரூவ் கொடுத்துக்கொள்ளுங்க. அப்ரூவ் கொடுத்தா கொஞ்சம் லோட் ஆகி போட்டு கனெக்ட் சம்திங்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய இந்த டெஸ்ட்நெட் பிளாக் செயின் அந்த இதில் அட் ஆகிடும். இந்த XOS டெஸ்ட்நெட் இது அட் ஆகி 0 XOSன்னு சொல்லி காட்டும். ஸோ இது வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணியாச்சு. மேலே இருக்கிற அட்ரஸ் இருக்குது தானே, அந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. திருப்பி இந்த ஃபோர்சட் லிங்குக்குள்ளே வந்து நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஏர்லி Airdrop பண்ணி கொண்டு இருக்கிறவங்களாக இருந்தால் மட்டும் இல்லை அவர்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்விடத்தில் வந்து உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்து அட்ரஸை போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்களா இருந்தால் இதில் க்ரீன் கலரில் திஸ் வாலெட் கேன் கிளைம் 0.2 XOS டெய்லி. ஒவ்வொரு நாளும் 0.2 XOS டோக்கன் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே ரிக்வெஸ்ட் அப்படி இருக்குதானே, ரிக்வெஸ்ட் டோக்கன் இருக்குதானே, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாலெட் கனெக்ட் பண்ணிக்கிற வாலெட்டுக்கு அது ரிசீவ் ஆகிரும். 0.2 XOS நான் கனெக்ட் பண்ணிக்கிற வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகிட்டு இது முதலாவது டெய்லி பண்ண வேண்டிய டாஸ்க். அதுக்கு பாருங்கள் டொமைன் மைண்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை காப்பி பண்ணிக்கொண்டு திருப்பி மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கு வாங்க, போட்டு லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணி கனெக்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த கனெக்டை கொடுத்து திருப்பி மெட்டாமாஸ்க் நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற மெட்டாமாஸ்க்கை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கனெக்ட் பண்ணி கனெக்ட் கேட்கும். கனெக்ட் பண்ணி திருப்பி பேக்கப் வரும். இந்த இடத்துக்கு வரும். அதில் கொஞ்சம் நேரம் லோட் பண்ணி நீங்கள் அதில் ஒரு சர்ச்னு சொல்கிற இடத்துல ஏதாவது ஒரு நேம் உங்களுடைய பேரை போட்டுக்கொள்ளலாம். நான் என்னுடைய பேர் யூசர் நேமோட போட்டுக்கொள்ளலாம். டொமைனோட க்ரியேட் பண்ண போகிறோம். எங்களுக்குரிய பிரத்யேகமான ஒரு பேர் க்ரியேட் பண்ணி போட்டு கீழே ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ரெஜிஸ்டர் கொடுத்தீங்களா இருந்தால் 0.05 XOS எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். நாங்கள் கிளைம் பண்ணி வச்சிருக்கிற அந்த டெஸ்ட்நெட் டோக்கன்லேருந்து இதை எடுத்துக்கொள்ளும். ரெஜிஸ்டர் கூட திருப்பி மெட்டாமாஸ்க்கு வந்து அதில் சைன்இன் பண்ணிலாம் கேட்ட பிறகு இப்படி உங்களுக்கு ஒரு பேட்ச் ஒன்று தருவாங்க. அவங்களோட பேரை போட்டு ரைட் டொமைன் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்குள்ள பாருங்கள் டெப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த டெப்ஸை எடுத்து கொண்டு போய்ட்டு திருப்பி மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி பாருங்கள். மேலே கனெக்ட் ஆப்ஷன் இருக்குது. கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கிற டெஸ்ட்நெட் பிளாக் செயினோட இது ஆட் ஆகும். கனெக்ட்
பண்ணி அது மேலே ஷோ ஆகுது. இப்போ XOS ஆல்ரெடி நாங்கள் XOS வச்சுருக்கோம். இந்த XOSஐ வச்சுக்கொண்டு வேறு ஒரு டோக்கனை நாங்கள் ஸ்வாப் பண்ண போகிறோம். கீழே செலக்ட் டோக்கன் சொல்லி இருக்கிறதுல நான் BNBயை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டோக்கனை செலக்ட் பண்ணிக்கலாம். BNBயை செலக்ட் பண்ணி போட்டு அதில் ஒரு 0.1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போகாது. என்னோட ஃபீஸ் அதிகமாக போகுது. 0.01 அல்லது 0.02 அப்படி ஏதாவது ஒரு அமௌண்ட் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க XOSன்னு சொல்கிற இடத்துல. அதுக்கு பிறகு நீங்கள் லோட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி BNB காட்டும். அப்புறம் ஸ்வாப் கொடுத்தீங்களா இருந்தால் இப்படி வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன் சொல்லி திருப்பி உங்களை இந்த வாலெட்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற வாலெட்டுக்கு வந்து கேட்கும். நீங்கள் கொடுத்துருக்கிற அமௌண்ட் ஓகேயா இருந்தால், ட்ரான்சாக்ஷன் ஃபீஸுக்கு எல்லாமே ஓகேயா இருந்தால் அது கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ண பிறகு BNB நீங்கள் எந்த டோக்கனை ஸ்வாப் பண்ண கொடுத்துருக்கீங்களோ அந்த டோக்கன் ஆட் பண்ண சொல்லி கேட்கும். BNBயை கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய அந்த நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற வாலெட்டில் அந்த பிளாக் செயினும் ஆட் ஆயிரும். ஆட் ஆன பிறகு க்ளோஸ் பண்ணி கேட்கும். க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த BNB அமௌண்ட்டும் கீழே ஷோ ஆகும். நீங்கள் எந்த டோக்கனை வேணால் ஸ்வாப் பண்ணிக்கொள்ளலாம். இதை டெய்லி பண்ண வேண்டிய டாஸ்க். நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, அதில் வந்து சின்ன ஒரு ஸ்வாப் டாஸ்க் பண்ணிக்கொள்ள போகிறீங்க. இதுதான் அந்த ஏர்லி ஏர்ட்ராப். இந்த ஏர்லி ஏர்ட்ராப்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாயின் பண்ணியிருக்கிறவர்கள் சில டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பீங்க. அந்த டாஸ்க்கில் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி செக்இன் பண்ணிக்கொள்ளுங்க. 20 பாயிண்ட்ஸ், 10 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ்னு சொல்லி தான் செக்இன் ஆகும்னு சொல்லி இருக்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்க் எனக்கு 20 பாயிண்ட்ஸ் இப்போ வருது. அதுக்குள்ள ஸ்பின் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸ்பின் நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்பின் உங்களுக்கு இடைக்கிட்டு தான் உங்களுக்கு அந்த ஸ்பின் டாஸ்க்கள் வரும். அதோட ட்விட்டரில் டிஸ்கோர்ட்லாம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சில டாஸ்க்கள் இருக்கும். அந்த டாஸ்க்லையும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டெஸ்ட்நெட் பார்ட்டை பண்ண மறந்துடுவோம். நம்ம டெய்லி செக்இன் பண்ணுறத இந்த டெஸ்ட்நெட்டையும் டெய்லி கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட டெஸ்ட்நெட் ஃபோசட்டை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ஃபோசட்டை வச்சு வந்து ஸ்வாப் பண்ணி உங்களுடைய பாயிண்ட்ஸில் ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிளான டாஸ்க்களை பண்ணிக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.